ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகத்துக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நாங்கள் வீட்டோட வெளியூருக்கு போகிறோம், இல்லை வெளிநாட்டுக்கு போகிறோம், இது இல்லை ஏதோ ஒரு ஒரு சின்ன பயணத்துக்காக நாங்கள் வெளியில் போகிறோம். எங்களுடைய வீடு பத்திரமா இருக்கணும், வீடு ரொம்ப சேஃபாக இருக்கணும், வீட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பத்திரமா இருக்கணும், போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் போடுற அளவுக்கோ இல்லை போலீஸில் போயிட்டு எங்கள் வீடை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கோ எங்களால் முடியல. எங்கள் வீடை எப்படியோ பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு டிப்ஸ் மாதிரி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். வெளியூர் செல்லக்கூடியவர்களுடைய வீடை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார்? வெளியூருக்கு போகிறோம். சில பேர் ஒரு 4 நாளைக்கு பில்கிரிம்ஸ் டூர் போவாங்க. பில்கிரிம்ஸ்னால் என்னது? ஆன்மீக பயணம். சில பேர் சுற்றுலா பயணமும் இருக்கும். 3 நாள் போவாங்க, 2 நாள் போவாங்க, 4 நாள், 10 நாள், எவ்வளோ நாள் இருக்கலாம், 1 மாதம் கூட போவாங்க. வேர்ல்டு டூர் போவாங்க. சில பேர் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே போவாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்பாங்க. அப்போ வீடு பூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நம்ம மனசெல்லாம் அவங்க அங்கே இருந்தாலும் மனசெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்போ நாங்கள் எங்கள் வீட்டை பத்திரமாக பாதுகாத்துட்டு இருக்கணும். நாங்கள் யார்கிட்ட சொல்லிட்டு போகிறது? நாங்கள் பக்கத்து வீட்டில் சொல்ல முடியாது, அக்கத்து வீட்டில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் அப்படி தான் போயிருப்பாங்க லீவுனா. அப்போ எங்கள் வீட்டை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு வழி என்ன? செக்யூரிட்டிலாம் நாங்கள்லாம் போடுறோம். அப்படி 2 நாளுக்கு நாங்கள் செக்யூரிட்டிலாம் போட முடியாது. எதையும் செய்ய வேண்டாம். 10 காசு செலவு பண்ணால் போதும். இல்லை 10 காசு எலுமிச்சு எங்களுக்கு எங்கே இருக்குது? 1 ரூபா. சாரி, 1 ரூபா கூட இல்லை, 5 ரூபா நினைக்கிறேன். ஒரு எலுமிச்சை பழம் மாறி போயிடுச்சு. இன்னும் சில இடத்துக்கு ஒரு எலுமிச்சை பழம் 10 ரூபா கூட விற்கிறாங்க. அது எவ்வளோ விற்றுட்டு போகிறாங்க. ஒரு எலுமிச்சை பழம் வாங்கி கொள்ளுங்கள். அது எப்படி இருக்கணும் முதல்ல? அதுதான் அந்த எலுமிச்சை பழம் எப்படி இருக்கணும். எலுமிச்சை சொல்லிட்டு போனாவே போதும். எனக்கு கேட்டது அது சரியானு தெரியல. நம்ம போகும்போது எலுமிச்சம்பழத்துக்கிட்ட நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போகணுமா? சொல்லிட்டு போகணும். அப்படியா சார்? அதை சொல்லிட்டு போனால் அது சொல்ல போகிறேன். முதல்ல எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எப்படி வாங்கணும் சொல்லிட்டு போனாக்க பதில் சொல்கிறேன். எலுமிச்சம்பழத்தை எப்படி வாங்கணும் அப்படின்னாக்கா, அது உள்ள அந்த பொட்டு பொட்டாக இருக்கா, அது மாதிரி வாங்காதீங்க. அது பூச்சி அடிச்சுது, அதில் உள்ள ஏர் உள்ளே போகும். அது அந்த அந்த எலுமிச்சம்பழம் யூஸ் கிடையாது. அது ஆக்சுவல் சாரை போட்டு வேணால் குடிச்சிக்கிடலாம். மற்றது எலுமிச்சம்பழம்ன்றது 100% பவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க உலக அளவில். அது கூட ஜப்பான்காரர் தான் கண்டுபிடிச்சான். அவனை நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். எதுக்கோ கண்டுபிடிக்கிறாங்க. நான் சில இதெல்லாம் நான் தனியாக கண்டுபிடிச்சி வச்சிட்ருக்கிறேன். 100% எலுமிச்சம்பழனுடைய பவரை யாரும் கண்டுபிடிக்க முடியல. இருக்கட்டும். இந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள எப்படி எடுக்கணுங்கிறத சொல்கிறேன். எலுமிச்சம்பழம் நல்லா காயாக இருக்கும்போது நல்லா பச்சையாக இருக்கும். அப்படியே காயிலிருந்து பழத்துக்கு போகும்போது பச்சையும் மஞ்சளும் கன்வெர்ட் ஆகிருக்கும். அந்த பழத்தை தொடும் போகும்போதே அப்படியே பார்த்திங்கனாக்கா அமுங்கின மாதிரி இருக்கும், அமுங்காத மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இதாக இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு இருக்கும். அந்த மாதிரி லெமன் வாங்கிக்கிங்க. அது முழு உயிரோட்டம் உள்ள லெமன், முழு அதாவது பருவத்தில் உள்ள லெமன், ஃபுல் பவர் இருக்கும் அதில் தான். அந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கிங்க. நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க, போகும்போது அந்த மாதிரி எலுமிச்சத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. ஒரு ஹால்லேயே வைங்க, இல்லை பூஜை ரூமில் வைங்க. எங்கேனாலும் வைக்கலாம். என்ன கேட்டால் ஹால்லே கூட வைக்கலாம். பூஜை ரூம் கூட வேண்டாம். பூஜை ரூம் தான் சாமி இருக்கிறாருல்ல, அவர் பார்த்துப்பார். ஹாலில் வைங்க. போகும்போது நீங்கள் எங்கே போக போகிறீங்க, எதற்காக போக போகிறீங்க, எல்லா டீட்டெயிலும் வாயிலே சொல்லுங்கள். இந்த தேதியில நான் கிளம்புறேன், இந்த இடத்துக்கு பயணப்படுறேன், இந்த தேதியில திரும்பி வருவேன் அப்படின்றத அவ்வளோத்தையும் சொல்லி எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லாக சொல்லிடுங்க. நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே இருக்கும். 1 மாதம் ஆச்சுன்னா காஞ்சா மாதிரி இருக்கும். வில்வேலை மாதிரி தான். வில்வேலை முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடும். ஒன்றும் ஆகாது. காஞ்ச கூட வில்வேலை பவர்ஃபுல். உண்மையை சொல்ல போனால் பச்சையாக இருக்கிறத காஞ்சதுக்கப்புறம் தான் வில்வேலை பவர்ஃபுல். அதே மாதிரி தான் இந்த லெமனும். போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா உங்கள் வீட்டை பார்த்துக்கும். ஒருத்தன் கூட தொடக்கூட முடியாது. ஏன் தெரியுங்களா? அந்த எலுமிச்சம்பழம் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனோட சக்தி. அது அம்மன்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போகிறதுக்கு சமம். அம்மன்கிட்ட நம்ம நேரடியாக சொல்ல முடியாது. அம்மனுடைய பழத்துக்கிட்ட சொல்லிட்டு போகலாம். அப்படி ஒரு பவர் இருக்குது. அம்மன் எல்லை தெய்வமாக நம்ம வீட்டுக்கு காவல் தெய்வம் மாதிரி, எல்லை தெய்வம் மாதிரி. காவல் தெய்வம் தான், காவல் தெய்வம் தான் எலுமிச்சம்பழம். அழகாக வச்சுட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. போயிட்டு வர வரைக்கும் உங்கள் வீடு பத்திரமாக இருக்கும். கவலையே பட வேண்டாம். வீட்டையே மறந்துட்டு எதற்காக போனீங்களோ கவனம் அங்கே செலுத்திக்கிங்க. தைரியமாக போயிட்டு வாங்க.
பத்திரமா இருக்கும், கவலைப்படாதீங்க. அப்போ இது எல்லாரும் செய்யலாமா? உலகம் ஃபுல்லாக செய்யலாம், எல்லார் வீட்லேயும் செய்யலாம், ம். உங்களை பாதுகாக்கும். அடுத்து அதே எலுமிச்சம்பழத்துக்கு இன்னொரு யூஸும் பண்ணலாம். இந்த இந்த இது முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் சில பேர் வீட்டில் வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு இன்றைக்கும் ஓடுது. ம். என்ன ஓடுது? எங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ தேவையில்லாத ஏதோ ஒரு சக்தி, ஏதோ தேவையில்லாமல் ஒரு சக்தியெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது, எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ம். அது சில சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்குள்ளே தெரியும். அதெல்லாம் நான் சொல்லி காட்ட வேண்டாம். அப்படி யார் யாருக்கெல்லாம் ஃபீல் இருக்குது, எங்களுக்கு எந்த ஃபீலும் இல்லைங்க, ஃபஸ்ட் கிளாஸாக எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கணுன்னா கூட சரி, அந்த லெமன் வச்சு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ம். எப்படி பண்ணலாம்? ஒரு லெமன் வாங்கிக்கிங்க, இதே பேட்டர்னில் தான் வாங்கணும். அந்த க்ரீன்லேருந்துட்டு எல்லோ கலரில் கன்வெர்ட் ஆகிற உள்ள லெமன் தான் இருக்கணும். ஃபுல்லாக பழுத்து ஒரு மாதிரி பொட்டு அடித்த மாதிரி கருப்பு அடித்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது. நீட்டாக சுத்தமாக இருக்கணும். அந்த லெமன் வாங்கிட்டு எதில் போய் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பழம்லாம் வாங்கினீங்கனாக்கா ஒரு நெட் பேக் மாதிரி இருக்கும். ம். ஆமாம். அந்த நெட் பேக்குள்ளே உள்ளே போட்டுருங்க. ம். ஏன்னா லெமனை கையில் வைக்கக்கூடாது. அதை அடியில் போட்டு இது இங்கே மேலே இருக்கும், பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டு அழகாக அப்படியே வச்சு நில்லுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஆனோன்னா 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே லெமன் சுற்ற ஆரம்பிச்சிடும். ம். உள்ள பவர் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸான நல்ல வைப் இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது, உங்கள் வீடு சூப்பராக இருக்குது. ஒன்று சொல்லப்போனால் ஆன்மீக சக்தியே உள்ளே இருக்குது, லக்ஷ்மி உள்ளே வந்துட்டு போகிறா, அதோட தேவதையே வந்துட்டு போகிறா. ம். உங்கள் வீட்டுக்கு தேவதை வந்துட்டு போகிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது தெரிஞ்சு அப்படி நின்னா போதும், லெமன் சும்மா சர்ன்னு சுற்றும். நீங்கள் ஆட்ட வேண்டாம், பிடிச்சாவே போதும், அப்படியே சுற்றும். பூஜை அறையில் நின்று போய் பாருங்கள், அங்கே நின்று சுற்றும். அங்கெல்லாம் வந்துட்டு போதான் நீங்கள் செக் பண்ணுங்கள். பூஜை அறையில் கூட முதல்ல நில்லுங்க, அப்புறம் ஹாலில் நின்று பாருங்கள். பூஜை அறையில் நின்னா கூட போதும், என்ன கேட்டாக்கா ஹாலில் கூட தேவையில்லை, ஒரு இடத்துல செக் பண்ணுவேன். ஏன்னா தேவதை உள்ளே வந்துட்டு போகிறான்னு சொன்னால் வேலைலாம் தேவையில்லா சக்திலாம் உள்ளே வராது. அதனால் பூஜை ரூமில் நின்று அப்படி நில்லுங்க. அந்த சுத்தம். ஒருவேளை சுத்தலை அப்படின்னா, சுத்தவில்லை என்றால் ஏதோ தேவையில்லாமல் கெட்ட சக்தியோடு வச்சுக்கோங்க, ஏதோ உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஐயா அப்படியும் சொல்கிறீங்க, இப்படியும் சொல்கிறீங்க, எங்களுக்கு பயப்படுறதா பயப்படுவான். சொல்யூஷன் இருக்குது. நான் எப்பவுமே அப்படி சொல்லிட்டு போனதே இல்லை, சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் போவேன். அப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ அப்படிலாம் இருந்துச்சு, நீங்கள் போட்ட மாதிரி லெமன் சுற்றலை அப்படின்னா இருக்குதுன்னு அர்த்தம். இருக்கிறதுக்கு போக்குறதுக்கு வழி என்ன? அதே லெமன் வேறு லெமன், இப்போ நீங்கள் என்ன லெமன்னு எடுத்துக்கிறலாம். நல்லா ஃபுல்லாக பழுத்த லெமன் இருந்தாலும் வாங்கும்போது சில லெமன் இருக்குன்னா அதில் ஒன்று கூட நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு கிளாஸில் தண்ணியை விட்டுட்டு இது உள்ளே போட்டுட்டு பச்சை கற்பூரம் அதுக்குள்ளே போட்டுருங்க. வீடு ஃபுல்லாக தெளிச்சிருங்க. வீட்டை சுற்றி வீட்டுக்கு வெளியே வாங்க. உங்கள் வீட்டை சுற்றி வெளியே வந்து மீன்ஸ் அவுட்டரில் இன்னர்லே, வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்கு வெளியே சைட்லேயும் ஃபுல்லாக அந்த வெறும் லெமனு அண்டு பச்சை கற்பூரம் ஒரு 5 கிராம் 10 கிராம் வாங்கி நல்லா போட்டுட்டு, உங்கள் வீட்டு சைஸ் எவ்வளோன்னு தெரியாது, நான் ஒரு கிளாஸ் தண்ணின்னு சொன்னேன். ஒருவேளை கொஞ்சம் பெரிய வீடாக இருந்ததுனாக்கா ஒரு செம்பு ஃபுல்லாக தெளிச்சிட்டு வந்துடுங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் தெளித்தா போதும். இப்போ இதே திருப்பி லெமன் நிற்க வச்சு பாருங்கள், இப்போ சுத்தம் எல்லாம் ஓடி விரட்டி விட்டுரும். இப்போ சுத்தம் சூப்பராகிடும், கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக இப்போ கொடுக்கப்பட்டது உலகில் கண்டிப்பாக யாரும் சொல்லியிருக்க முடியாது, தெரியாது. என்னங்க சில விஷயம் மட்டும் நீங்கள் யாருக்குமே சொல்ல தைரியமாக சொல்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னாக்கா, அந்த ஆன்மீகத்தில் இருக்கும் சில ஒரு சிவபெருமானுக்கு ஆலயத்தை எழுப்புறதுக்கு சிவனுடைய உத்தரவே கொடுத்துருக்காருன்றப்போ மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி நல்ல விஷயங்களை வந்து அவர் கொடுக்காமல போயிடுவார் சார் உங்களுக்கு. அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும், அதனால தான் சொல்லப்படுறது. அதனால் கண்டிப்பாக அனைவரும் உலகில் உள்ள ஒவ்வொரு வீடுங்களுக்கும் நான் கொடுக்கப்பட்ட இந்த தகவல் உங்களை இது பண்ணிக்கிங்க, பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய வீடுகளில் வந்துட்டு வீட்டுக்கு விட்டு கிளம்பி ஒரு 4 நாள் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கலான்னு கிளம்பி போனோம்னா நினப்பு பூரா வீட்டிலேயே தான் இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரலாம், உங்கள் வீடு பத்திரமா பார்த்துக்கும் நம்மளுடைய எல்லை தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.